ஹாய் கைஸ், அவதாருக்கான சீக்வல் மூவியா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி அஃபிஷியல் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த மூவி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அவதார் அண்ட் அவதார் வே ஆஃப் வாட்டர் இது ரெண்டுத்துக்கான ஒரு கண்டினியூஷன் ஸ்டோரி மாதிரி தான் இது நடக்க போகுது. ஸோ அதனால இப்போ வரைக்கும் இந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த கீரி கேரக்டர் வந்து எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு, பிகாஸ் அவங்கள வே ஆஃப் வாட்டரில் பார்த்துருப்போம். அதே சமயத்தில் நமக்கு இந்த பாண்டோரா அப்படின்ற இந்த ஒரு இடம் வந்து எந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்றது எல்லாத்த பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த வீடியோல நீங்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த ரீகேப் மாதிரி இது வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அவதாரில் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற விஷயங்களை பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த அவதார் அப்படின்ற இந்த ஒரு மூவி நடக்கக்கூடிய இடம் வந்து பாண்டோரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா செஞ்சுரி சிஸ்டம்ல அந்த ஆர்பிட்ல சுத்தக்கூடிய ஒரு கேஸ் ஜெயண்ட் மூன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டோரா அப்படின்ற இந்த ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நாவி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தான் வாழற மாதிரி இருக்கும். அவங்க பார்க்கறதுக்கு 9 ஃபீட் அடியும், அவங்க ஒரு ப்ளூ ஸ்கின்டு ஏலியன் மாதிரி இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு கேட் ஏலியன் கூட நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல அவங்களுக்குள்ளேயே பல கிளான்ஸா வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளான், அதுக்கப்புறம் ஜங்கிள் இருக்கக்கூடியவங்க தனி கிளான், அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கனோ அண்ட் இதில் வாழக்கூடிய ஃபயர் அண்ட் ஆஷ் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனி கிளான்ஸாக வந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனி கிளானாக பிரிஞ்சிருந்தாலுமே அவங்க எல்லாருமே நேச்சுரல் ஹார்மோனியோட ஒரு டீப் கனெக்ஷனில் தான் இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக பாண்டோராவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குளோபல் இன்டர் கனெக்ஷன் சிஸ்டம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சிஸ்டமாக அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அதோட ரூட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் பாஸ் ஆகக்கூடிய நியூட்ரல் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதை எக்ஸாக்டா நீங்க எத்தோட பார்க்கலாம் அப்படின்னா ஹியூமன் பிரெயின்ஸ்ல நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதை நீங்க பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ்ல அதுக்கான தனி கான்சியஸ்னஸுமே இருக்கும். ஈவன் அது வந்து அவங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவலாவுமே அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ தான் முக்கியமா இந்த எல்லா எனர்ஜி சோர்ஸ் வரையுமே கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த ட்ரீயை அவங்க ஏவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மரத்தோட ரூட்ஸ் மூலியமா அவங்களால டெலிபத்திக்கலி கனெக்ட் பண்ணி அவங்களோட மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா அவங்களோட அந்த போனி டைல் மூலியமா அதை லிங்க் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க அந்த ட்ரீயோட ஒரு கனெக்ஷன்ல வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலாமே இந்த ஏவா அப்படின்ற இந்த ட்ரீயோட அவங்க ஒரு கனெக்ஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ இது மூலியமா ஜஸ்ட் அவங்க மெமரிஸை மட்டும் அவங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி உயிர் தெழக்கூடிய தன்மையை இந்த ஏவா மூலியமா அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்க மேக்சிமம் பீஸ்ஃபுல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஹியூமன்ஸ்னால ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரே வரும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வாழக்கூடிய அந்த எர்த் வந்து 2148 இயர்ஸ் கொண்ட ஒரு இடமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எர்த் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுவும் எதனாலன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பாப்புலேஷன், கிளைமேட்டிக் சேஞ்ச், வார், அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்லாம் டிப்ளாய் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் வந்து உங்களுக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மூவி கான்செப்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஈவில் மைண்டா யார் இருப்பாங்க அப்படின்னா RDA அப்படின்ற அந்த ஒரு கார்பரேஷன் தான் வந்து இந்த இடத்துல பாண்டோராவை நம்ம ஆக்சுவலா நம்மளோட ஹியூமனித்தோட லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த பாண்டோரால கிடைக்கக்கூடிய ரொம்பவே ஹையஸ்டான ஒரு மினரல் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனோட பேரு அன்அப்டேனியம் அப்படின்ற அந்த மினரல். ஏன்னா இந்த மினரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான எனர்ஜி கண்டக்டரா இது யூஸ் ஆகும். அதே சமயத்துல உங்களுக்கு எர்த்துக்கான ஒரு ஃபியூயலாவுமே யூஸ் பண்ண முடியும். அதே செகண்ட்ல ஸ்பேஸ் ஷிப்பையுமே ரொம்பவே ஃபாஸ்டா வந்து ஓட்ட முடியும். இதை நீங்க டியூன் மூவில வரக்கூடிய அந்த ஸ்பைஸோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த அப்டேனியம்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்றதுனால தான் அவங்க இதை எப்படியாவது நம்ம வந்து அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுலேயும் முக்கியமா இந்த அன்அப்டேனியம் அப்படின்ற இந்த ஒரு மினரல் நாவிஸோட ரொம்பவே சீக்ரெட் சைட்ஸ்ல தான் இருக்கிற ஹைடான மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மினரலுக்காக தான் ஒரு மிகப்பெரிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாவிஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா இந்த மினரல் எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளால அங்க பாண்டோரால ஏகப்பட்ட ஃப்ளோட்டிங் மவுண்டெயின்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே ஃப்ளோட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாவே இந்த அன்ஆப்டேனியம் தான் இருந்திருக்கும். அதே சமயத்துல மேக்சிமம் இந்த
பாண்டோரா அப்படின்ற இந்த ஒரு இடம் அவுட் சைடர்ஸ்க்கு லைக் அவங்களால அவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் அந்த இடத்துல சர்வைவே பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன்ல தான் ஆக்சுவலா இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஏவா இந்த இடத்துல எந்த வித ஹியூமன்ஸ் டைப்ஸும் அங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த பாண்டோரா அப்படின்ற அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே அதிக டாக்ஸிக்கா இருக்கும். இது மூலியமா அங்க வந்து ஹியூமன்ஸ் மாஸ்க் இல்லாம இருக்காங்க அப்படின்னா 20 செகண்ட்ல அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. 4 நிமிஷத்துல அவங்க இறந்தே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்காக தான் மெயினா அவங்க மாஸ்க் இல்லாம அந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஃபயர் அண்ட் ஹாஷ் மூவிலையுமே ஒரு கீ பாயிண்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சமயத்துல ஆர்டிஏ என்னத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸோட மைண்ட ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஹைபிரிட் சிஸ்டம் மூலியமா அவங்களோட பாடியை மொத்தமா நாவிஸ் கூட கனெக்ட் பண்ணி அந்த அவதார் பாடி மூலியமா அவங்க அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த இதை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை ஆக்சுவலா ஃபார்ம் பண்ணக்கூடிய மெயின் பர்சன் யாரா இருப்பாங்கன்னா டாக்டர் கிரேஸ் இவங்க தான் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமா ஹியூமனுக்கும் அவதாருக்கும் இருக்கக்கூடியதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்க செயல்படுத்தி ஸோ அவங்க 2 பேருமே பீஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்லலாம் இந்த ஆடியனால. அதுக்கு முழுக்க காரணம் யாரா இருப்பாரு அப்படின்னா, ஆடியில் இருக்கக்கூடிய கர்னல்ஸ் மைல்ஸ் கார்டேஜ். ஸோ இவர்னால தான், பிகாஸ் இவருக்கு எந்தவித நாவிசியுமே பிடிக்காது. முக்கியமா நல்ல நாவிஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இவர் பார்ப்பாரு. ஸோ இந்த சமயத்துல தான் நமக்கு 2148 அந்த எர்த்து காலகட்டத்தில் ஜேக் சல்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர். அவர் வந்து ஒரு எக்ஸ் மெரைன்வா இருப்பாரு. அவர் அந்த டையிங் எர்த்ல வாழக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. எந்த ஒரு பர்சனா மற்றவங்க புள்ளி பண்ணாலுமே அவர் அதுக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருப்பாரு. அந்த சமயத்தில் அவரோட லைஃப்ல அவர் எந்தவித பர்பஸுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்திருப்பாரு. பட் அவரோட அந்த ட்வின் பிரதர் வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஹெல்ப் பண்ணப்படுவார். அதனால அவரை ரீப்ளேஸ் பண்ற விதமா தான் இவரை வந்து அவங்க அந்த பாண்டோரா அப்படின்ற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜேக் பாண்டோராக்கு அரைவாகிற மாதிரி இருந்திருக்கும். அவரோட முக்கியமான மிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஹியூமன்ஸ்க்கும் நாவிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவர் செயல்படுத்தி அவங்க 2 பேரோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை தான் அவர் இருந்திருக்கும். பட் அவருக்கு சீக்ரெட்டா இன்னும் ஒரு வேலையுமே கொடுக்கப்பட்டிருக்கும். யாருனால அப்படின்னா, கர்னல் காரேஜ்னால ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நாவி ஸ்கூல பையா போய் அவங்களோட ஒமேடாக்கியா அப்படின்ற அந்த ஒரு பிளான்குள்ள போய் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கான அந்த வேலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன், அந்த ட்ரீல ஆக்சுவலா நிறைய அன்ஆப்டேனியம் மெட்டலோட டெபாசிட்ஸ்லாம் இருக்கும். அப்சல்யூட்டா தான் மெயினா தேவைப்பட்டிருக்கும். அதனால ஜேக் மூலியமா அதை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இவர் ஆரம்பத்துல ஃபாரஸ்ட்குள்ள போயிருக்கிறப்ப விதத்துல இவரை கில் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சேடல் ஸ்பேஸ் டைகர் கிட்ட இருந்து ஒரு அவதாரான நேட்டீரினால அவர் காப்பாற்றப்படுவாரு. அவங்க ஒரு ஃபியூரியஸ் வாரியர். அந்த கிளானோட சீஃப் டாட்டர் தான் அவங்க. உங்களோட மாம் இந்த கிளானோட ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி இருப்பாங்க. ஆரம்பத்துல ஜேக்க வந்து நம்ம நேட்டீரி இந்த ட்ரெஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களோட சிஸ்டர் இந்த இடத்துல ஆர்டிஏனால தான் மர்டர் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனால தான். அந்த சமயத்துல தான் ஜேக் தன்னோட உடம்ப சுத்தி 3 சோல்ஸ்னால சரவுண்ட் பண்ணப்படுவாரு. அந்த சமயத்துல தான் ஜேக் நமக்கு இந்த கிளான்லயுமே ஒருத்தரா சேர்ற மாதிரி அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் நேட்டீரி இந்த இடத்துல அவங்க கிளான்ல என்னென்ன மாதிரிலாம் வாழணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இனிமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வைல்ட் லைஃப் கிரீச்சர்ஸ் கூட எப்படி வந்து தான் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயமுமே அவர் தெரிஞ்சுப்பார். அந்த சமயத்துல தான் ஜேக்கு லாயல்ட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு நம்ம சொல்லலாம். ஏன்னா முக்கியமா ஒரு அவதார் பாடிக்குள்ள அவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்கும் போது தான் வந்து ஒரு இந்த வேர்ல்ட்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த ஒண்டர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் கூட அவர் இந்த முக்கியமா இந்த நாவியோட வேர்ல்ட்ஸ் கூட அவர் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அவரால் இங்க ரொம்பவே ஈஸியா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவரால் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலுமே அவருக்கு வந்திருக்கும். அதே சமயத்துல ஜேக்குக்கு நேச்சரி மேல ஒரு லவ்வுமே வந்திருக்கும் சொல்லலாம். அவங்களுக்குமே இவர் மேல ஒரு லவ் வரும். இது மூலியமா கிரேஸ் எதிர்பார்க்கிற மாதிரியே 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே கிரியேட் ஆகும். ஜேக்கையுமே அவங்களோட கிளான்ல ஒரு பர்சனா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல
நாவிஸ் எல்லாருமே அவங்களோட அந்த ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் சைட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீக்ஸா தன்னோட டைல் மூலியமா அங்க போய் கனெக்ட் பண்ணி அவங்களோட அந்த ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே கோர் மூலியமா பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அந்த சமயத்துக்கு அப்புறமா தான் ஆடியனால நமக்கு புல்டோசரை யூஸ் பண்ணி அவங்களோட ரொம்பவே இம்பார்ட்டன்டான சைட்டை வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அவரு அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றோம் அப்படின்றத ஃபீல் பண்ணி ஹியூமன்ஸுக்கு எதிராக அவர் அந்த அவதார் பாடியை வச்சு ஃபைட் பண்ணும்போது அவரை மக்கள் எல்லாருமே ஒரு ட்ரேடர்ஸ் மாதிரி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால நாவிஸ் எல்லாரையுமே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்குமே வந்திருப்பாங்க. அப்ப அந்த கிளானுமே வந்து பாத்தீங்க இந்த இடத்துல ஜேக்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருப்பாங்க. அண்ட் அவங்களோட அந்த ட்ரீயுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ரீசனால அவங்க அங்கிருந்து போகக்கூடிய நிலைமையுமே வந்து நமக்கு ஆடியோ பைலட் மூலியமா அவதார் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு சில பேர் மட்டும் தப்பிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஒரு சீக்வன்ஸ்ல நமக்கு கிரேஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஷூட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அந்த சமயத்துல தான் கிரேஸை வந்து திருப்பியுமே அவங்க கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கிரேஸை வந்து திருப்பி அந்த ட்ரீ மூலியமா உயிர் தெரிய வச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த சமயத்துல ஜேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளான்ல ஒரு ட்ரஸ்ட்டை திருப்பி வர வைக்கணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்ப மக்களை இப்படி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஆடியே இந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே அழிச்சிருவாங்கன்றதுக்காக அவரு தன்னோட டுருக்கோட அந்த இடத்துல பாண்ட் ஆகி அவரு ஒரு டுருக் மேக்டோ அப்படின்ற ஒரு பர்சனா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆக்சுவலா அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, அவர் தான் ஒரு லெஜெண்டரி வாரியர். இந்த எல்லா கிளானையுமே அவரு ஒன்னா யுனைட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜேக் அந்த ஒட்டுமொத்த கிளானையுமே அவர் ஒன்னு திரட்டி அது மூலியமா ஆடியோக்கு எதிராக அவர் ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த பேட்டில் தான் அவங்க ஆக்சுவலா கிரேஸை வந்து காப்பாற்றவுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னதான் அவங்களோட அவதார் பாடிக்கு வந்து அவங்களோட மொத்த கான்சியஸ்னஸும் கொடுத்து அந்த இடத்துல அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் அவங்களோட அந்த ஹியூமன் பாடி அந்த இடத்துல இறந்து போன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட அவதார் பாடி வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் ஏவா அப்படின்ற அந்த எனர்ஜி அங்க இருக்கக்கூடிய வைல்ட் கிரீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த எக்கோ சிஸ்டம் அவங்க நார்மலுக்கு டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது அந்த ஒரு பேட்டில் ஒரு மிகப்பெரிய நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த சமயத்துல தான் அவங்க கார்பரேட் கிரீடை வந்து டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இந்த பேட்டிலோட எண்டில் தான் ஜேக் நேட்டேரி உங்களுக்கு கார்டேஜ் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த சமயத்துல அவரு ஜேக்கை வந்து கொல்ற நிலைமைக்கு போயிருப்பாரு. அப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரேஜை வந்து நேட்டேரி கில் பண்ணி ஜேக்கை வந்து காப்பாத்தின மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல ஹியூமன்ஸ் மட்டும் இருந்திருப்பாங்க. மற்ற எல்லா ஹியூமன்ஸையுமே அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமிச்ச மாதிரி இருந்திருக்கும். அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல இவங்க மட்டும் அங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட எண்டிங்ல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கோட கான்சியஸ்னஸ் அவதார் பாடிக்குள்ள கொண்டு வந்து அவரை முழுக்க ஒரு நாவி பாயா மாத்திருப்பாங்க. ஸோ அதோட தான் எக்ஸாக்டா இந்த படத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா எக்ஸாக்டா அந்த ஊர் எப்படி இருந்தது, எப்படி வந்து இவர் அந்த இடத்துக்குள்ள போறாரு, ஃபைனலா வந்து எப்படி அவங்க கூட பாண்ட் ஆகுறாரு அண்ட் அங்க வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படின்றது எல்லாமே தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஓவராலா இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் மாதிரி தான் உங்களுக்கு அவதார் த வே ஆஃப் வாட்டர் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 14 வருஷங்களுக்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நமக்கு இவங்க எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லா தான் வாழ்றாங்க. அதே செகண்ட்ல ஜேக் அண்ட் நேட்டேரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிட்ஸ்மே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்களோட எல்டர் சன்னா நேட்ரியம் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்டர் சன்னா இருப்பாரு. லோக் அப்படின்ற வந்து இவங்களோட யங்கர் சன்னா இருந்திருப்பாரு. இவர் தான் இந்த சிச்சுவேஷன்ல ஏகப்பட்ட ட்ரபுளுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்ல இருப்பாரு. அண்ட் இவங்களுக்கு ஒரு பேபி சிஸ்டருமே இருப்பாங்க. அண்ட் சியூயி நமக்கு கிரிய தான் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிரேஸோட டாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க. ஸோ இந்த இடத்துல கிரேஸோட கான்சியஸ்னஸ் அவங்க அவதார் பாடிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அன்கான்சியஸா இருந்தாலுமே அவங்களோட பாடி வந்து இந்த இடத்துல உயிரோட இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல தான் அவங்க ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க தான் இந்த இடத்துல கிரி. அதே சமயத்துல கிரினால ரொம்பவே ஈஸியா ஏவா கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரீசனால இவங்களுக்கு பேண்டாரா கூட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்களால அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு கனெக்ஷனை வந்து நமக்கு ஃபயர் அண்ட் ஆஷ் மூவிலையுமே காமிக்க போறாங்க. இந்த இடத்துல நாவிஸ் எல்லாருமே அவங்க ஏவா கூட கனெக்ட்ல இருக்கும்போது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய பயோலிமினிசன்ட் டாட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த படத்துல பார்க்க போறோம். ஜேக் மாதிரியே கிரினாலையுமே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க இன்னொரு ஹியூமன் பாயுமே அடாப்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அவரோட பேர் தான் ஸ்பைடர். ஸ்பைடருக்கும் கிரிக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனாலும் நாட்டரிக்கு இந்த இடத்துல
ஸ்பைடரை பெருசா பிடிச்சிருக்காது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கோரேஜோட சன் அப்படின்றது. சில காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மதர் வந்து ஒரு பைலட்டா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பேட்டில் தான் அவங்க இறந்து போனாம நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவிலையுமே திருப்பி ஆடியனால பீஸ் அண்ட் பேலன்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த சமயத்துல அவங்க முழுக்க இந்த இடத்த வந்து தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அதே சமயத்துல இவங்க எல்லாரையுமே டெஸ்ட்ராய் பண்ணி இதை ஹியூமன்ஸ்க்கான ஒரு இடமா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய எர்த் வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்லயும் நமக்கு கிளியரா காமிச்சிருப்பாங்க. ஜேக் நேச்சுரி இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு போயிருப்பாங்க. பட் அவங்க கூட நெகோசியேட் பண்ணலாம்னு பாக்குறப்ப கூட ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்து மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக் தான் இப்போ ஒரு லீடர் மாதிரி இருக்காரு அவங்களோட கிளானுக்கு. எப்படி வந்து நமக்கு இந்த இடத்துல ஜேக் வந்து உயிர் தெழுந்திருப்பாரோ அதே மாதிரி வந்து கர்னல் கோரேஜுமே வந்து பாத்தீங்க அவரோட அந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் எல்லாத்தையுமே ஆடியே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மெமரி எல்லாத்தையுமே ஒரு அவதார் பாடிக்குள்ள ஏற்றி அவரையுமே ஒரு அவதாரா மாத்தின மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களே நாவியா மாறி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மூவிலேயே பார்த்திருப்போம் இந்த மாதிரி வந்து அவுட் சைடர்ஸ் யாருமே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவே மாறி இருந்தாதான் அவங்களால அங்க இருக்க முடியும்ன்றதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். இது மூலியமா அவங்களோட அந்த ஈகோ சிஸ்டம் இவங்களால ரொம்பவே ஈஸியா பைபாஸ் பண்ணி போக முடியும் அப்படின்றதுனால கோரேஜோட மிஷன் இந்த இடத்துல மெயினா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜேக்கை நம்ம எப்படியாவது ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் பார்ட்ல ஜேக் தான் அவரை கொண்டிருப்பாருன்றதுனால அவர் ஜேக் எப்படியாவது ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கோரேஜ் டீம் வந்து நம்ம ஜேக்கோட கிட்ஸை வந்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த வார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு தன்னோட அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜேக்கு அப்புறமா ஒரு லீடர் ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து லோக்கோட எல்டர் பிரதருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க. அதனாலேயே லோக்கு கிட்ட அவர் எப்பவுமே ஜேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இவர் வந்து பாத்தீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போகிறப்பதான் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அப்ப நமக்கு ஜேக் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி காப்பாத்திருப்பாரு. ஆனா ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபாதர் வந்து இந்த இடத்துல புடிச்சிட்டு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனால இந்த கிளானை விட்டு இவங்க வெளியில போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வே ஆஃப் வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கிளான்ல போய் ஒரு ரெஃப்யூஜிஸ் மாதிரி இவங்க வந்து போய் சேருவாங்க. அவங்களுக்குமே ஒரு தனிப்பட்ட ட்ரெடிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்கள ஆக்சுவலா வந்து இந்த கிளான்ல ஜாயின் பண்ண சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் அங்க இருக்கிறவங்க இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைடர்ஸ் மூலியமா வந்து ரொம்பவே புல்லிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் மாதிரி பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா இவங்களோட கிட்ஸ் எல்லாருமே ஹைபிரிட்னால தான் கிரியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹியூமன் தான். ஸோ ஹியூமனோட கான்சியஸ்னஸ்ல இருந்தா ஒரு நாமியா மாறி இருக்கும். ஸோ அதனால இவங்க எல்லாருமே ஹைபிரிட் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு அவங்க வந்து பெருசா அவங்க கூட ஒரு கனெக்ஷன் இல்லாம தான் இருப்பாங்க. ஸோ இந்த மூவில முக்கியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட கிட்ஸ்ல மெயினா காமிக்கக்கூடியது லோக் அண்ட் கிரி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயினா காமிச்ச மாதிரி இருந்திருக்கும். அதே சமயத்துல லோக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீஃப் டாக்டரான ஷீரியா இவங்க மேல ஒரு கிரஷுமே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவரை வந்து பாத்தீங்கன்னா புல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அவர் கூட ஃபைட் பண்ணி அந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அங்க வில்லேஜ்ல இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஸோ அது மூலியமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அந்த வில்லேஜ் கூட ஒரு நல்ல பாண்டிங்ல கிரியேட் ஆவாங்க. அங்க வந்து பைகான் அப்படின்ற அந்த ஒரு வேல் வந்து நமக்கு ஒரு சிச்சுவேஷன்ல லோக்கை காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல லோக்கை வந்து ஒரு மிகப்பெரிய பிக் ஃபிஷ் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபிஷ் கிட்ட இருந்து இது காப்பாத்துற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும் நம்ம சொல்லலாம். இந்த டுக்கூன் அப்படின்ற அந்த ஒரு வேலை தான் வந்து நமக்கு அதுக்கு அப்புறமா கர்னல் வந்து எல்லாத்தையுமே கொன்ன மாதிரி இது மூலியமா அந்த வில்லேஜுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது மூலியமா ஜேக் வந்து வெளியே வருவான். நம்ம வந்து அவனுக்கு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் ட்ரீயை வந்து இங்க அவங்களோட கிட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு கிரி வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணப்படுறா அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். ஸோ இது மூலியமா ஜேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது வந்து கிரி இந்த இடத்துல வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ஸ்பிரிட் ட்ரீயோட ஒரு கனெக்ஷன்ல கொடுக்க இருக்காள் அந்த ஒரு சமயத்துல அது அவளையே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கும். அதே சமயத்துல இப்போ ஏதாவது பிரச்சனை நம்ம வந்ததுன்னா இந்த மாடர்ன் டெக் யூஸ் பண்ணி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அப்ப கிரியை காப்பாற்றக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்ல நமக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லீடர் சீஃப் ஓட வைஃப் தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ கோரேஜ் இந்த இடத்துல ஸ்பைடர் கூட ஒரு மிகப்பெரிய பாண்டிங்கை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அவங்களுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகிற மாதிரி அவர் பார்ப்பார். அப்போ அவர் தன்னோட சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி நிறைய நாவி வே
பேஸ்ல போய் நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஸ்பைடருக்கு அவர் ஃபாதர் கூட இருக்கும்போது தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈவில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம அவர் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே அவர் வந்து ஆக்சுவலா வருவார். பிகாஸ் அவர் வந்து எல்லா வில்லேஜஸ்லயுமே எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் மூலியமா பழகி இருப்பாருன்றதுனால ஜேக் தான் அவர் தன்னோட ஃபாதர் மாதிரி அவர் நினைப்பாரு. அப்ப நமக்கு கரேஜ் அங்க இருக்கக்கூடிய டொக்கூன் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ஜேக் தான் அந்த இடத்துல அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட கிட்ஸை வந்து அவர் வந்து பிடிச்சி வச்சுருவாரு கிரேஜ். ஸோ இவர் வந்து அந்த இடத்துல போய் தன்னோட கிட்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப தான் இவரோட எல்டர் சன் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நேட்டிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க வந்து கண் கலங்கி அடற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல எப்படியாவது கிரேஜை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமயத்தில் அவர் வந்து இவங்களோட டாட்டரான கிரியை வந்து கழுத்தில் வந்து கத்தியை வச்சிருக்கிறப்ப அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை வந்து கில் பண்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொண்டு இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல ஜேக் வந்து மாட்டிக்கிறப்ப தன்னோட சன்னான லோக் அவரை காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோக்கை பத்தி புரிஞ்சுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபைனலாக ஸ்பைடருமே இவரை வந்து அங்கிருந்து காப்பாத்திட்டு ஸோ இவர் வந்து அங்கேருந்து அவரை விட்டுட்டு திருப்பி இவங்க ஃபேமிலிலேயே ஒருத்தராக வந்து சேர்ந்தாமா நமக்கு காமிப்பாங்க. அதே சமயத்தில் நமக்கு நேச்சேரி அவங்களோட அந்த ஆன்செஸ்டர் ட்ரீயோட கனெக்ட் பண்ணி தன்னோட பழைய மெமரிஸ்லாம் பார்க்குறப்ப தன்னோட எல்டர் இந்த இடத்துல அவன் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹண்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஜேக் கொடுத்துட்டு இருப்பாரு. அதை வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது மூலியமாக அவங்க பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் ஸோ இதுக்கப்புறமா ஈவில் ஹியூமன்ஸ்னால இங்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறதோட தான் எக்ஸாக்டாக இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து ஜேக் வந்து சமாளிக்க போறாரு அண்ட் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற படத்துல வந்து அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க போறாங்க அப்படின்ற எல்லாமே தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். ஸோ இதாங்க ஓவராலா ரீகேப். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். உங்களை இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.